ஓகே ஐயோ அந்த டாபிக் விடுங்க ப்ளீஸ். தப்பு. கரெக்டா வைக்கணும். வெச்சிருக்கறதா நீ பாண்டியன் சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்குல. அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். நம்ம 5 பேர் மட்டும் போயிருந்தா நல்லா இருக்கும். கீழ உட்காரா. நம்ம அண்ணன்ல 4 பேர். நம்ம பாவ வெட்டி. சரி. அங்க வந்து கரெக்டா கேங்க. ஃபங்க்ஷனுக்கு நாம ஏதாவது எடுத்துட்டு போணுமா? நான் டம்ளர்லயே போடல. அப்புறம் கீழ உட்கார்ந்து என்ன அண்ணனுக்கு இருந்து நிச்சயதார்த்தம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்க தானே எல்லாத்தையும் பண்ணணும். நாம என்ன எடுத்துட்டு போகணும்? என்னைக்கு பூ, ஸ்வீட்டு, பழம் இந்த மாதிரி எடுத்துட்டு போனா போதும்னு நினைக்கிறேன். ஏனி நிச்சயதார்த்தம்னா ரிங் எல்லாம் போடுவாங்கல. அதெல்லாம் நம்ம வாங்க வேணாமா? ஆமாங்க. எங்க போனீங்க? அண்ணனும் இதை பத்தி எதுவுமே சொல்லல. என்னதான பொண்ணை பார்த்து பேசி என்னப்பா இது நிச்சயதார்த்தம் மோதிரமா? ஆமாண்ண. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் மோதிரம் மாத்திப்பாங்கல்ல. பாருங்க வந்துடுறேன். ஏங்க பணம் மட்டும் கொடுத்தா போதுமா? எனக்கு புரியல. இந்த ஃபேமிலியும் சேர்ந்து போய் மோதிரம் அவங்க கூடவா பொண்ணு வீட்டில் யாருக்கும் டைம் இல்லை. அவங்க எல்லாம் பரபரப்பா நிச்சயம் பண்றாங்க. என்ன நடந்தாலும் நீ பாட்டு ஜாலியாக காலேஜ் போதான் போற. நான் அப்படி சொல்லலண்ணே. நிலானி வரும்போது நம்ம வீட்டில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுல. புதுசாக வரவங்கன்னா அந்த ஹாப்பினஸ் போகணும்னு பயமா இருந்துச்சு. அதான் சொன்னேன். அப்படிலாம் நடக்காது பண்ணுவோம். அண்ணன் இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அண்ணனை நம்ம நம்புவோம். அதுக்கு நல்லதே நடக்கும் நம்புவோம். அதே மட்டும் வைங்க. சாயந்தரம் நம்ம 6 பேர் போறதுக்கு மட்டும் காசு சொல்லிடுவோம். உங்க பெரியப்பாவை கூப்பிடுவோமா? ஏங்க அந்த ஆமாங்க. அவரெல்லாம் எதுக்கு? அவரெல்லாம் தேவையில்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள வரவே மாட்டாரு. அவன் போய் கூப்பிட்டா கூட நம்மளுக்கு தேவையான என்னப்பா இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயம் இருக்கு. எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கு. ஏண்டா நான் அவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறியா நீ? இது என்ன பண்ண முடியும்? அப்படி அந்த தலையிலுக்குன்னா யார் என்ன செய்யுது? அது யார் இருக்குது? நீங்க அவ்வளோதானா? விடு இருந்து தொலைக்கிறேன். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னம்மா உங்க அண்ணனையும் கூப்பிடுறீங்களா? அவனை கூப்பிட்டா அப்படி வந்துடுவேன். டம்ளர் நான் தெரியாம தான் கேட்கிறேன். எங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதா உன் வேலையை? எதுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்கிள் எல்லாரும் ஃபேமிலியா போனா நல்லா இருக்கும். அதான் சொல்றேன். ஏமா நானே வரணுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டா வைக்கணும். ஏங்க இந்நேரம் வந்து ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, பெரியப்பாவும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு கூட அவரா வந்து சொன்னாரு. சேரன் எனக்கு தெரிஞ்சதும் கூட அவரே வந்து விசாரிச்சாரு. இப்படி அவங்களே வந்து நெருங்கணும்னு நினைக்கும் போது நாம ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும்ல. எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு ஃபேமிலியா போனீங்கன்னா நல்லா தானே இருக்கும். ஏங்க நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா அவங்க வரணுமே. போய் கூப்பிட்டாலே தேவையில்லாம 1008 பேசுவார் அவரு. நான் போய் கூப்பிடுறேனே. நான் கூப்பிட்டா அவர் என்ன எதுவும் சொல்ல மாட்டாரு. இல்ல நீ போக வேண்டாப்பா. நானே போய் கூப்பிடுறேன். உன்னை திட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம கஷ்டமாயிடும். இல்லைங்க, நான் ஒரு வாட்டி பேசி பாக்குறேன். இல்லப்பா நானே போய் கூப்பிடுறேன். அண்ணி ஆமா நீ அண்ணனே போட்டோம். நம்ம ஃபேமிலியிலே அண்ணன் மேலே கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட்டா இருந்தது. சரி ஓகேடா. சரிங்க, நீங்களே கூப்பிடுங்க. அவங்களும் வந்தா நமக்கும் ஆளுங்களா இருக்காங்கன்னு தெரியும். சரி ஒண்ணு வரவே. நான் இப்போ போய் கூப்பிடுறேன். என்ன எப்படி விடுங்க. பெரியப்பா கிட்ட எப்படி பேச போறோன்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு போறாருன்னு நினைக்கிறேன். என்ன கலர் சொல்லு? என்ன கலர்? அது என்ன கலர்? அது என்ன கலர்?